Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ சினோனிம்ஸ் ஆண்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சு 1 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்டோட 11th ஈஸியாக தான் வந்திருக்கு, தமிழ் மாதிரி உழப்பில். பட் இருந்தாலுமே நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஆன்சர் கீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம், கிராமர் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐசோலேட்டட், ஸ்ட்ரேஞ்சு, ஆனஸ்டி சினோனிம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரம்ஸ் வந்து கிரிட்டிசைஸ்டு, அன்வர்த்தி, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வந்து வீல், காம்பவுண்ட் வேர்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸ்பின்னிங் வீல் அப்படிங்கிறது. அரேஞ்ச்மெண்ட் சஃபிக்ஸு, பேட்டர்ன் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து அவர் டீம் வான் தி ஓவர் டைட்டில் எஸ்விஓ. அடுத்தது டெட்ராசைலபிஃப் வந்து எராடிகேட். ப்ரிப்போஷன் வந்து ஃபார் தான், ரொம்ப ஈஸி தான். இடியம்ஸ் வந்து புக் பேக் தான், கோல்டு ஃபீட், ஃப்ரைட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேட் யூ தேர் ஐ வுட் ஹாவ் செட் ஹலோ. ஐ ஹேட் சீன் ஆப்ஷன் ஏ. அடுத்து இது வந்து இஸ் ஏபிள் டு யூஸ் தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸ் ஈக்குவலி. ஸோ ஃபாரின் வேர்டு, அதாவது சென்டென்ஸ் இது வந்துருக்குது. ராங் ஸ்பெல்ட் வந்து ஃப்ளெசிட்டேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் டைப் வந்து ஆர்இன்தே, இது வந்து 12th கேட்ட மாதிரியே இருக்குது. போஸ்ட்மேன் வந்து புட் டவுன். என்சிசி வந்து நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ஜேர்னி, இது ஈஸி தான். ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னாடிபிள். ஸோ ஈஸியாக தான் இருக்குது 1 மார்க்கு. இதில் வந்து ஆன்சர்லாம் அதிலே மார்க் பண்ணியிருக்கேன், காட்டுறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிலே மார்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஈஸியாக ரைமிங் வேர்டெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ, ரியல், ஃபீலிங், ஸோ இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அலிட்ரேஷனும் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக இது பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கலைங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கிராமர் வந்து பார்த்திங்கன்னா பிரணவ் செத்தி ஹேட் பீன் வாக்கிங் அலாங் தி ஸ்ட்ரீட். இன்டெரக்ட் வந்து டேரெக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கமாலாம் போடணும். பிரணவ் செட் ஐ ஹாவ் பீன் வாக்கிங் அலாங் தி ஸ்ட்ரீட். பார்த்திங்களா, கமாலாம் இங்கே வரும்னு பார்த்துக்கோங்க. மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ், சேஞ்ச் இன் டு தி வாய்ஸ். ஸோ மே யூ பி பிளஸ்டு வித் ஹாப்பினஸ் பை காட். ஆக்டிவாக இருக்கிறது பேசிவாக மாற்றணும். அடுத்து இது சிம்பிள் காமன் ப்ளஸ் தோ வி, அதாவது வி ஸ்டே அப் ஆல் நைட், பட் அடிச்சுட்டு தோ போட்டிங்கன்னா முடிஞ்சு. முன்னாடி வேர் போட சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஈஸி. இஃப் ஐ வேர் மில்லினியர் அது அப்படின்னு போட்டிருக்காங்க. வேர் மட்டும் போட்டு வேற மில்லினியர் ஐ வுட் பை எ கார் அப்படின்னு எழுதுனா முடிஞ்சு. அதுக்கப்புறம் சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெசன் 6, லெசன் 2, லெசன் 3 இது போயமோட இஆர்சியெல்லாம் கரெக்டாக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து ப்ராபப் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு, டேபிள், டூல்ஸு, ஃபெயிலியர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம சொன்னது வந்திருக்கு. கெபரியால், ஓக்கரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 46, இது வந்து பாஸ்ட்டு, ஓகேவா. எந்த பாஸ்ட் வரும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சம் கேர்ள்ஸ், ஓகே, ஃபியூ கேர்ள்ஸ் கிடையாது, சம் கேர்ள்ஸ். அவுட் டு. அடுத்து ஆர்எல்ஸ், ஆர் அதர்வைஸ், ஆர்ன்னு போட்டுக்கலாம். இதில் கன்ஜெக்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது ஆல்ஃபபெட்ஸுக்கு எஸ் வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேருக்கு பதில் எவ்ரி ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் தான் வரும், வேறு வராது. அடுத்து போயட்ஸுன்னு இருக்குது. போயட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, கிரேட்டஸ்ட் போயட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, போயட்ஸ் எஸ் வரும். அடுத்தது ராஜு எஸ் டேக்கன் ஹாஃப் எ டே லீவ். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்கூல் ஃபார், சின்ஸுக்கு பதிலாக ஃபார். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஆன்சர்லாம் ஓகே, ஈஸி தான். காம்ப்ரிகென்ஷன்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, 1 வேர்டு அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான். நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் தேங்க்யூ.